நமசிவாய. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கான வீடியோல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி பார்க்க போறேங்க. அதாவது நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கிறது நீங்க தெரிஞ்சுக்க போறது தான் இந்த வீடியோல ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய தொடக்க நிலை என்னவா இருக்குன்னா, முதல்ல ஆன்மீக பாதையில போறவங்களுக்கு தொடக்க நிலை என்னவா இருக்குன்னா, முதல்ல கோவிலுக்கு போனான்னு தோணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கோவிலுக்கு போக ஆரம்பிப்பாங்க. கோவிலுக்கு போன உடனே தொடர்ந்து அவங்களை இப்போ ஒரு வாட்டி போயிட்டாங்கன்னா திருப்பி போகணும்னு தோணும். ரெண்டாவது நம்மளுடைய நடவடிக்கைகள் நம்ம செய்யறோம் இல்லைங்களா, டெய்லி டே டு டே லைஃப்ல இந்த மாதிரி ரொட்டீன்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். அது என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி எல்லாம் நீங்க யாரை பார்த்தாலும் எரிஞ்சுவீங்க, ரொம்ப திட்டுவீங்க, எது நடந்தாலும் உங்களுக்கு அந்த ஏத்துக்கிற பக்குவம் வராது, ரைட்? அப்போ இந்த ஆன்மீக பாதையில போகும்போது எது நடந்தாலும் ஓகே, நடந்துடுச்சா, நான் எதுவும் பண்ணல, எல்லாம் அவன் செயல், இந்த மாதிரி இருப்பீங்க. இந்த ஆன்மீகத்துல நல்லா வளர்ந்து நல்ல ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. எது நடந்தாலும் அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க எது நடந்தாலும் அதுக்கான ஏத்துப்பாங்க. ஓகே நடந்துடுச்சா, ஓகே. இப்ப அவங்கள யாரும் அவங்க மேலதான் தப்புன்னு சொன்னா கூட அவங்க ஒத்துப்பாங்க. ஓகேப்பா, என் மேலதான் தப்பு, சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளையும் ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு நாய் இருக்கு, ஒரு குரங்கு இருக்கு, இது ரெண்டும் வேற வேற இல்லை, எல்லாம் நமக்குள்ள இருக்கிற ஆத்மா மாதிரிதான் அதுக்கும் இருக்கு அப்படின்னு அதெல்லாம் அன்பா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டென்ஷன், கோபம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது அவங்களுக்குள்ள. ரொம்ப ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்வாங்க. நம்ம தான் இந்த மனித பிறவிதான் சண்டை, பொறாமை, கோபம், ஈகோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ ஆன்மீக முன்னேற்றத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் அவங்களோட மனம் இருக்கும். நீங்க யாரையாச்சும் செட் பண்ணி பாருங்க, டெய்லி பட்டை போட்டு ருத்ராஜ் அணிஞ்சு நல்லா இருக்கிறவங்க அவங்க கிட்ட போனீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு தனி ஃபீல் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மனம் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நமசிவாய வாழ்க்கைன்னு சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.